Hi viewers, welcome back to BK Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு கோவில் பத்தி தாங்க பார்க்க போறோம். சிங்கப்பூர் வாழ் இலங்கை மக்களால கட்டப்பட்ட ஸ்ரீ செண்பக விநாயகர் கோவில் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போன்ற ஆன்மீக தகவல் சிங்கப்பூர்ல இருக்க அனைத்து இந்து கோவில்கள் பத்தி நீங்க தெரிஞ்சிக்க என்னோட YouTube சேனலை மறக்காம Subscribe பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க கண்டிப்பா நேர்ல வந்து தரிசிச்ச திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் கோவில் இருக்கக்கூடிய சிலோன் ரோடு. ஈஸ்ட் கோஸ்ட் பீச் பக்கத்துல சிலோன் ரோடு இருக்குங்க. இந்த சிலோன் ரோட்ல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே குறுகலான ஒரு பாதை தான். இந்த கோவில் சுத்தியும் உங்களுக்கு நிறைய இண்டிவிஜுவல் வில்லாஸ் தான் இருக்கும். இதுதான் கோவிலுடைய வெளிப்புற தோற்றம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது. இந்த இடத்துல உங்களுக்கு கார் பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. இந்த கோவிலுக்கு பஸ்ல எப்படி போறது, MRT ஸ்டேஷன் பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்ற எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீடைல் உங்களுக்கு கொடுக்கிறேன். வாங்க இப்ப கோவிலுக்குள்ள போய் சுவாமி தரிசிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1850வது வருஷம் இந்த ஏரியால ஒரு குளம் இருந்ததாகவும் அந்த குளத்துக்கு பக்கத்துல இருந்த செண்பக மரத்துக்கு அடியில இருந்த விநாயகரை தான் செண்பக விநாயகரா இப்ப இவங்க பூஜித்து வரதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் கட்டி 150 வருஷம் மேல ஆயிடுச்சுங்க. சிங்கப்பூர் வாழ் சிலோன் மக்கள், அதாவது தமிழ் பேசும் சிலோன் மக்கள் ஒரு 300 குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து 1909வது வருஷம் இந்த கோவில் கட்டுறதுக்கு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி கோவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற கோவில் இந்த இடத்துல 1923வது வருஷத்துலேருந்து இங்க தான் இருக்கு. இந்த கோவில்ல எங்க திரும்பினாலும் நிறைய சிற்பங்கள், விநாயகர் சிற்பங்கள் எல்லா தூண்லையும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம எந்த திசையை நீங்க திரும்பி பார்த்தாலும் ரொம்பவே அழகான பெயிண்டிங்ஸ் பார்க்க முடியும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் மூலவரான ஸ்ரீ செண்பக விநாயகர். கொடிமரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகர் பெருமான் சன்னதி. நான் வந்து மதிய வேலை, அதாவது உச்சிக்கால பூஜை நடக்கும்போது நான் போயிருந்தேங்க. அதனால கொஞ்சம் க்ரௌடாகவே இருந்தது. மூலவருக்கு பக்கத்துல லெஃப்ட் சைடில் ஸ்ரீ சதாசிவமூர்த்தி சன்னதி இருக்குங்க, சிவபெருமான் சன்னதி. இந்த கோவிலில் இருக்க அனைத்து தெய்வங்களுக்குமே சிலோன் முறைப்படி தான் பெயர் வச்சிருக்காங்க. சிங்கப்பூரில் மொத்தம் 3 விநாயகர் பெருமான் ஆலயங்கள் இருக்குங்க. அதில் ஸ்ரீ லயன் சக்தி விநாயகர் கோவில் செட்டியார்களால் கட்டப்பட்டது. அந்த கோவில் பற்றின டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். மூலவருக்கு வலது புறத்தில் ஸ்ரீ சதாசிவன் மூர்த்தியும் இடது புறத்தில் ஸ்ரீ மனோன்மணி அம்பாளோட சன்னதியும் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மூலவர் ஸ்ரீ செண்பக விநாயகருடைய விமானம். இடது புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மனோன்மணி அம்பாளுடைய சன்னதி. வெள்ளி கவசத்தோட அம்பாளை தரிசிக்க ரொம்பவே அற்புதமாக இருந்தது. அடுத்து கோவிலுடைய உள்பிரகாரத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. நான் முன்னவே சொல்லியிருந்த மாதிரி இது சிங்கப்பூர் வாழ் இலங்கை மக்களால் கட்டப்பட்ட கோவில். மூலவரை தரிசிச்சுட்டு நீங்கள் கோவில் பிரகாரம் சுற்றி வரும்போது லெஃப்ட் சைடில் ஆஃபீஸ் ரூம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே குளோபல் கலெக்ஷன் ஆஃப் லார்டு விநாயகர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷோகேஸ் பார்க்க முடியும். அந்த ஷோகேஸில் யூனிக் கலெக்ஷன் ஆஃப் விநாயகரை வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகழகாக வித்தியாசமான விநாயகரை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். அடுத்து வெளிப்பிரகாரம் நம்ம சுற்றி வர வழியில் ஒரு வால் ஃபுல்லாகவே பவர் ஆஃப் க்ரோயிங் விநாயகர் டெம்பிள்ன்ற நேமில் இந்த கோவில் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சிமெண்ட்டில் செய்யப்பட்ட ஒரு ஸ்கல்ப்சராக செவுத்துலேயே ஃபுல்லாக உங்களுக்கு செதுக்கி காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
லெஃப்ட் சைடில் உங்களுக்கு மூலவர் சன்னதி. அங்கேருந்து நம்ம இப்படியே வந்தோன்னா ஷோகேஸ் இருந்தது. அடுத்தது இந்த வால் ஸ்கல்ப்சர் பார்த்தோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த வாலில் அவங்களுடைய விஷன் என்ன அப்படின்றத வரைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு விமானத்துக்கும் தங்க கவசம் ஏற்றது தான் அவங்களுடைய விஷன்னு சொல்லிட்டு வரைஞ்சிருக்காங்க. அந்த கார்னரில் ஸ்ரீ நாகதம்பிரான் என்கின்ற ஒரு நாகர் சன்னதி இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த நாகரோட சன்னதி. நாகர் சன்னதியும் நம்ம வலம் வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா மூலவர் சன்னதியை சுற்றி இருக்கக்கூடிய விநாயகர் சிற்பங்களை பார்க்க முடியும். அந்த விமானத்தை சுற்றி செதுக்கப்பட்டிருக்கிற சிற்பங்கள் ரொம்பவே அழகாக நீங்கள் பார்க்க முடியும். எங்கே சுற்றினாலும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் விநாயகருடைய சிற்பங்கள் தான் நீங்கள் இந்த கோவிலில் தரிசிக்க முடியும். அதுவும் ரொம்ப அழகாகவே இருந்தது. அடுத்து இந்த பக்கம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய சன்னதி இருக்குங்க. முருகப்பெருமான் இங்கே வள்ளி தேவசேனையோட ஸ்ரீ சுப்பிரமணியராக நமக்கு காட்சி தருகிறார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதி. இந்த கோவிலில் மகா சிவராத்திரி, பிரதோஷம், விநாயகர் பெருமானுக்கு உகந்த நாட்கள், சங்கடகர சதுர்த்தி, முருகனுக்கு கிருத்திகை போன்ற அனைத்து விரத நாட்கள்லேயும் ரொம்பவே விசேஷமாக உற்சவம் செய்யப்படுது. இதுதான் கோவிலுடைய பேக் சைட் தோற்றம். இப்போ நம்ம முருகப்பெருமான் சன்னதியும் ஒரு தடவை சுற்றி வந்து வலம் வந்தாச்சு. நான் கோவிலுக்கு போயிருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 11:30-12 மணி கிட்ட தாங்க நான் இந்த வீடியோ எடுத்தேன். அதனால் நல்ல வெயில், கொஞ்சம் வீடியோவில் அதனால் அங்கங்கே உங்களுக்கு கிளார் அடிச்சிருக்கு, ஃப்ளாஷு. மூலவர் விமானம் சூரியனோட சேர்த்து பார்க்க ரொம்பவே அருமையாக இருக்குது. விநாயகர் சன்னதியை சுற்றி இருக்கக்கூடிய செவுறு எல்லாமே உங்களுக்கு வாலில் விநாயகருடைய சிற்பங்கள் பார்க்க முடியும். அடுத்து சுற்றி வர வழியில் உங்களுக்கு சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்குது. இதுதான் அந்த சண்டிகேஸ்வரர் சன்னதி. அடுத்து பிராமி சன்னதியும் இருக்குது. அடுத்து இந்த கோவிலுடைய முக்கிய சிறப்பு அம்சமான மியூசிக்கல் பில்லர், அதாவது இசைத்தூண்களை இந்த கோவிலில் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம ஊரில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்க மாதிரியே இந்த கோவிலையும் இசைத்தூண்கள் இருக்குங்க. புதுசாக கட்டப்பட்ட இந்த இசைத்தூண்களை சுற்றியும் நிறைய விதவிதமான விநாயகர் சிலைகளை நீங்கள் பார்க்க முடியும். திருவள்ளுவரை பிரதானப்படுத்தி ஒரு குறளும் எழுதி இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இசைத்தூண்களை வடிவமைச்சிருக்காங்க. சிங்கப்பூரில் இந்த ஒரு கோவிலில் மட்டும்தாங்க இசைத்தூண்கள் பார்க்க முடியும். அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் இசைத்தூண்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. எனக்குமே இதை தடவை பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாக தான் இருந்தது. அந்த இசைத்தூண்களை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தோன்னா நடராஜர் சன்னதி இருக்குங்க. இதுதான் நடராஜர் சன்னதி. பக்கத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன உற்சவர்களுடைய விக்கிரகங்கள் இருக்குது. அங்கேருந்து நேராக இந்த பக்கம் திரும்பினோன்னா பைரவர் சன்னதி இருக்குது. இதுதான் அந்த பைரவர் சன்னதி. இந்த பக்கம் உங்களுக்கு உற்சவர் சன்னதி இருக்குங்க. விநாயகர் பெருமான் பஞ்சமுக விநாயகராக நமக்கு காட்சி தரார். அங்கேயே பக்கத்தில் உங்களுக்கு முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுடைய உற்சவர் சிலைகளும் நீங்கள் தரிசிக்க முடியும்.
இந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த கோவிலில் எந்த ஒரு விசேஷ காலத்துலேயும் உற்சவங்கள் நடைபெறும். அதுக்கு நேராக மேலே வந்து டூம் மாதிரி வச்சு அஷ்டலட்சுமியை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு பெயிண்டிங்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கோவிலுடைய உள் பிரகாரத்தில் மேல் சுவர் ஃபுல்லாகவே உங்களுக்கு சின்ன சின்ன திருமுறை கதைகளை ஓவியமாக வரைஞ்சிருந்தாங்க. ராஜராஜ சோழன் மெய்மறந்து திருவாசகத்தை ஓதுவார் பாட கேட்பது போன்ற ஓவியங்கள் பார்க்க ரொம்பவே மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கோவிலுடைய மண்டபம் சுவர், அதாவது மேல் சுவர் ஃபுல்லாகவே உங்களுக்கு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸையும் பெயிண்டிங்கில் ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெயிண்டிங்ஸ் இருக்குது. கோவிலுடைய மேல் சுவர் ஃபுல்லாகவே, அந்த மண்டபம் மேல் சுவர் ஃபுல்லாக எவ்வளோ பெயிண்டிங்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓமுக்கு என்ன பிரணவ பொருள், எதனால் விபூதி வைக்கிறோம், எதனால் உத்ராட்சம் அணிகிறோம், அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத வந்து அவங்க பெயிண்டிங்கில் ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. என்னோடு சேர்ந்து நீங்களும் ஸ்ரீ செண்பக விநாயகருடைய தரிசனம் பெற்றிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சிங்கப்பூரில் இருக்க கோவில்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் மற்றும் ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்க என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.